நடிப்புல தொடங்கி இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர்னு பல துறைகள்ல தன்னோட பங்களிப்பை செய்தவர் தான் சரண்ராஜ். அனைத்து தென்னிந்திய மொழி திரைப்படங்களையும் அவரோட பங்களிப்பை கொடுத்திருக்காரு. ஆரம்ப காலத்துல நடிகர் ரஜினிகாந்த் கூட இணைந்து பல வெற்றி திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. தர்மதுரை, பாட்ஷா, பாண்டியன், வீரா இந்த மாதிரி திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்க திரைப்படங்களா இவருக்கு அமைஞ்சது. கன்னட திரைப்படங்கள்ல கதாநாயகனாவும் நடிச்சிருக்காரு. இவரோட மகன் தான் தேஜ் சரண்ராஜ். 2017 வெளியான லாலி லாலி ஆர்ஆர் அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா அறிமுகமானாரு. இவரு கர்நாடகால கனப்பூர் அப்படிங்கிற இடத்துல 1958 பொம்மாயிங்கிற பேர்ல தான் பிறந்தாரு. 1987 வெளிவந்த நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல இவரோட முதல் திரைப்படம். இங்கேயும் கதாநாயகனா நடிச்ச அவரு 1999க்கு பிறகு குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க தொடங்கிட்டாரு. அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற படத்தை இவர் இயக்கி தயாரிக்கவும் செஞ்சாரு. சரண்ராஜ் கல்பனா அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு தேஜ்ராஜ், ஈஸ்வரி, தேவேந்திர ராஜ்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2014 சரண்ராஜ் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில்ல கைத்துப்பாக்கியுடன் நுழைஞ்சுதான் குற்றச்சாட்டவும் பட்டாரு.